ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே இந்த ஆரிய பவன் இருக்குது. நாகர்கோயிலில் இதான் ஃபேமஸ். நாங்கள் இங்கே போய் மீல் சாப்பிடுவோம். ஆனால் இன்றைக்கி சண்டேயா, கூட்டம் வேறு அதிகமாக இருக்குது. உட்கார இடம் கிடைக்குமான்னே தெரியல. பார்ப்போம். எல்லாமே இதுதான் சாப்பாடு தானே. மூணு சாப்பாடு. நாகர்கோயிலில் வந்தாச்சுனாலே ஹாட் வாட்டர், அப்புறம் இது என்னது நன்னாரி தானே. ஆமாம், நன்னாரி வாட்டர் வச்சுருவாங்க. வெட்டிவேர் மறந்துடுச்சு. வெட்டிவேரை நல்லா வெந்நியில் போட்டு கொதிக்க வச்சு கொடுப்பாங்க. குடிச்சு பார்ப்போம். நல்லா வாசனையாக இருக்குது. சூப் வந்திருக்கு, அரைக்கீரை சூப்பு. குடிச்சு பார்ப்போம். இங்கே தான் ஸ்பெஷல் மீல்ஸ் சாப்பிடலாம். ஆமாம், ஸ்பெஷல் மீல்ஸ் தான். என்ன நல்லா வருதுன்னு பார்ப்போம். நல்லா தான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி குடிக்கிறது தான் சூப்பு. சாப்பிட்டு என்ன குடிக்க போறீங்க? நம்மளுக்கு மட்டும் சூப் சாப்பிட்றோம். ஸ்பெஷல் மீல்ஸ் தான் போதும். ஸ்பெஷல் மீல்ஸ் தான். ஏகப்பட்ட ஐட்டம் வந்திருக்கு. ஜிலேபி, அவியல், கீரை கூட்டு, ரசம், சப்பாத்தி, குருமா, ஒரு பிரிஞ்சி ரைஸு, அப்புறம் ஒரு பாயசம், முட்டைகோசு, அப்புறம் இங்கே இன்னும் ஒரு ஐட்டம் இருக்குது. என்னது? சப்பாத்தி குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கொண்டக்கடலை குருமா, லைட்டாக ஸ்வீட் இருக்குது. பொடி கொஞ்சம் பொடி ஆல்சோ நைஸ். நல்லா இருக்கு. இங்கே சொல்லிட்டு இருக்கேன். ஹோட்டலில் நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டாச்சு. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி சாப்பிட்டேன். ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப்பு போனால் அங்கே நம்ம ரெஸ்டாரண்ட்டு, இங்கே நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம் ஹோட்டல். கார் இங்கே பார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க. ஸோ கார் பார்க்கிங் அதான் முன்னாடியே சொன்னால 2 கார் பார்க் பண்ணலாம். இப்போ இங்கே ஒரு காரு பார்க் பண்ணலாம். அப்படி பார்க்கிங்க்கு இடம் இல்லைனாலும் ஆப்போசிட்டில் ஃபுல்லாக கார்ப்பரேஷன் பார்க்கிங் தான்.
நாகர்கோவில் போத்தீஸில் வந்து ஷாப்பிங் பண்ணியாச்சு. மேரேஜ்க்கான சில ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. இப்போ அடுத்து எங்கேயாவது போவோம். அடுத்து எங்கே நாகராஜர் கோயில்கிட்ட போவோம். ட்ரெண்ட்ஸுக்கு போயிட்டு எனக்கு ஒரு ஷர்ட் எடுக்கணும். அங்கே போயிட்டு எடுக்கலாம். போத்தீஸ் நாகர்கோவிலில் பார்க்கிங் பாருங்களேன். இந்த மாதிரி மல்டி லெவல் பார்க்கிங் வச்சுருக்காங்க. என் கார் எங்கே இருக்குன்னு தெரில. இங்கே இருக்க லெஃப்டில் 3rd இருக்குது. சென்னையில் கூட இருக்குது, ஆனால் அங்கே கூட நான் பார்க் பண்ணதில்லை. இங்கே தான் ஃபஸ்ட் டைம் நம்ம கார் மேலே போயிருக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில். இப்போ நம்ம கார் மேலே போகுதா? இப்படி வரும் தெரியாது. மேலே யார் தேத்தி கொண்டு விடுவாங்களா? இல்லை, அப்புறம் அது மேலே இருந்து இறக்கணும்ல. அப்படியே அது ரவுண்டு ரொட்டேஷன்லேயே போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம காரை இறக்கணும்னா C8க்கு டார்கெட் பண்ணோன்னா அது இந்த சைடு லெஃப்ட்டு சுற்றினா லெஃப்ட்டு சுற்றி இறக்கிறோம். C8ல் இருக்குது நம்மளுது நம்ம கார். அடுத்து நம்ம கார் தான் வரப்போகுது இப்போது. நம்ம கார் வந்துடுச்சு. ஓகே, எல்லாம் இப்போ நம்ம வந்து நாகர்கோவில், அதாவது நாகராஜர் கோவில், இங்கே லெஃப்டில் இருக்குது பாருங்கள், அங்கே வந்திருக்கோம். இதுதான் இந்த ஊருக்கு பேரும். இந்த கோயில்னால தான் நாகர்கோவில் அப்படின்னு இந்த ஊருக்கு பேர். வாங்க போயிட்டு வருவோம். அப்பா அம்மா ஆல்ரெடி இறங்கி போயிட்டுருக்காங்க. நம்ம ஆஃப் பண்ணிட்டு போகலாம். பக்கத்துலேயே ட்ரெண்ட்ஸ் இருக்குது, ரிலையன்ஸோட எல்லாமே இருக்குது, டிஜிட்டல் மார்ட்டு, பஜார். நம்ம போயிட்டு ஷர்ட் ஒன்று பார்ப்போம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு. நாகராஜா திருக்கோவில். உள்ள போயிட்டு வரும். இதாங்க நாகராஜர் கோயில் உள்ள. இதுதான் கோயில். உள்ளே போனால் நாகராஜர் இருப்பார். இங்கே வந்து மரம், ஆலமரம், இது அரச மரம். அதில் வந்து அது என்ன, மிளகு, உப்பு, பால், மஞ்சள் அதெல்லாம் போடுவாங்க. இது இந்த கோயிலில் மட்டும் ஞாயிற்றுக்கிழமை ஆகிடுச்சுன்னா நிறைய பேர் வருவாங்க. அதுவும் ஆவணி மாதம்னா இன்னும் நிறைய பேர் வருவாங்க. இதுதான் கோயில். கேரளா ஸ்டைலில் இருக்கும். அப்புறம் இது குளம். ஓகே, உள்ளே போயிட்டு வரேன். உள்ளே வீடியோ எடுக்க முடியாது, இங்கே மட்டும்தான். போகலாமா? இங்கே கும்பிட்டு போகலாமா? ஆமாம், அங்கே அரச மரம் இருக்குல்ல, அந்த அரச மரத்தை கும்பிட்டு. சரி, ஓகே. எல்லாரும் மஞ்சள் பால் எல்லாம் ஊற்றிட்டு இருக்காங்க.
செடி வச்சுருக்காங்க. ஏன் கோயில் போயிட்டு வந்துட்டோம் உள்ள. இதுதான் வந்து பிரசாதமாக கொடுப்பாங்க. புற்று மண் மஞ்சள் வாழை இலையில் தான். அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் அதே வாழை இலையில் தான் கொடுப்பாங்க. நல்லா இருந்ததா தரிசனம்? உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். தரிசனம் எனக்கு நாராஜ கோயில் அப்போமே தெரியும். நான் சின்ன பிள்ளையிலேருந்தே வந்துட்டு இருக்கேன். உள்ள சட்டையெல்லாம் போட்டுட்டு போகக்கூடாது. ஸோ அந்த ட்ரெடிஷன்லாம் இங்கே இருக்குது. இங்கே எல்லா கோயில்லையும் இருக்குது. திருச்செந்தூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே திருச்செந்தூர், இங்கே நாகர்கோயில், எல்லா இடத்துலையுமே. அடுத்து நம்ம ட்ரெண்ட்ஸ்குள்ளே போவோம். நாகர்கோயிலில் இருக்க ட்ரெண்ட்ஸ், அதாவது மொத்த ரிலையன்ஸே இந்த பில்டிங்கை ஃபுல்லாக ஓன் பண்ணுறாங்க போல இருக்குது. ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஜார் அப்படியே கோயிலுக்கு பக்கத்து பில்டிங் தான் இது. ட்ரெண்ட்ஸு, ஸ்மார்ட் பஜார், டிஜிட்டலும் இருக்குது, ஃபுட்வேரும் இருக்குது. பார்த்தேன். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் மண்டே. இன்றைக்கி வந்து இப்போ மேரேஜ் கிளம்புறோம். மார்னிங் ஒரு 5:30 6 o'clock ஆகிடுச்சு. கிளம்பியாச்சு. அந்த வள்ளியூர் மண்டபம் நம்ம திருநெல்வேலியிலேருந்து வரும்போது பார்த்தோம் இல்லையா, அங்கே தான் இப்போ போயிட்டுருக்கோம். ஒரு 30 minutes போயிட்டு மேரேஜ் 9-10 o'clock உள்ள. சரி வாங்க போகலாம். மண்டபம் ரீச் ஆகிட்டோம் வள்ளியூரில். இதுதான் மண்டபம். மாப்பிள்ளை அழைப்புக்கு அங்கே போயிருக்காங்க. அதான் வெயிட்டிங் வர சொன்னேன். நானும் ஷர்ட்லாம் மாற்றியாச்சு. நேற்று ட்ரெண்ட்ஸில் எடுத்து ஒயிட் ஷர்ட்டு தான். எங்கள் அம்மாவுக்கு வந்து வேறு ஷர்ட் போடுறதுக்கு நல்லா இல்லை. போய் ஒரு ஒயிட் ஷர்ட்டை தேடி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா அயன் பண்ணி நீட்டாக ஒரு ஒயிட் அதில் ரெடி ஆகியாச்சு. அவங்க வரட்டும், உள்ளே போகலாம் மண்டபத்தில். நான் இங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வரேன். அவியல்,
கன்னியாகுமரி போய் சீக்கிரமாக பார்த்துட்டு நம்ம ரிசப்ஷனுக்கு இங்கே ரிட்டர்ன் ஆக போகிறோம். நாகர்கோயிலேருந்து கன்னியாகுமரி பார்த்திங்கன்னா 19 கிலோமீட்டர்ஸ். ஸோ 33 மினிட்ஸ் சொல்லுது. வாங்க போயிட்டு வருவோம்.